ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆர்எம்எஸ் டைட்டானிக் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்த மாதிரி ஆர்எம்எஸ் டைட்டானிக் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடியே கடலுக்குள்ளே மூழ்கி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைட்டானிக் படம் மூலியமாக நம்மளே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்க சில டார்க் சீக்ரெட்ஸ் அண்ட் ஒரு பெரிய மிஸ்ட்ரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் அன்கவர் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு பின்னாடி இருந்த நிறைய கான்ட்ரவர்சிஸ் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல், எங்களுக்கும் யூஸ்ஃபுல். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முதல்ல இந்த ஆர்எம்எஸ் டைட்டானிக் ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட காலகட்டத்திலே இருந்த ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் லக்ஸூரியஸ் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த ஷிப்பில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ், பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் அதுக்கப்புறம் சாதாரண மக்களுமே இருந்திருந்தாங்க. ஸோ இந்த ஷிப் எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய சவுத் ஆம்டன் அப்படிங்கிற இடத்துலேருந்து யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய நியூயார்க்கு தான் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த ஷிப்பை கமாண்ட் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா சாதாரண ஆள்லாம் கிடையாது, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான 62 வயசான கேப்டன் எட்வர்ட் ஜான் ஸ்மித் தான். ஸோ இந்த ஷிப்போட லான்ச் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான எக்ஸைட்மெண்ட், பப்ளிக், அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ட் மீடியாலையுமே பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த ஷிப் நம்ம லார்ஜ் அப்படின்னு பார்த்தோம். பட் இதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வச்சுருந்தீங்கன்னா அதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 269 மீட்டர் லென்த் அண்ட் அது மட்டும் இல்லாமல் 53 மீட்டர் இன் ஹைட். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹைட் இவ்வளோ பெரிய லார்ஜ் ஷிப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பயங்கரம் டேம் லக்ஸூரியஸாக இருக்க ஒரு ஷிப் தான். ஸோ இந்த ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் $7.5 மில்லியன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்துலேயே இவ்வளோ காசு ஆயிருக்கு அப்படின்னா இந்த காலத்தை கம்பேர் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் $400 மில்லியன் காஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸ்லாம் ஒரு சூப்பரான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலையே ஓவர்டேக் பண்ணுற லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷிப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டெயின் கிளாஸ் விண்டோஸ் இருக்குது, ஆர்னேட் வுட் பேனலிங் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 கிராண்ட் ஸ்டார் கேசஸ், அப்புறம் ஹீட் அண்ட் ஸ்விம்மிங் பூல், டர்க்கிஷ் பாத், எலக்ட்ரிக் பாத், ஜிம், ஸ்குவாஷ் கோர்ட், 4 ரெஸ்டாரண்ட்ஸ், 2 பார்பர் ஷாப்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் லைப்ரரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷிப்போட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷிப் அன்சிங்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலையும் பதிய வச்சதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷிப் சிங்கே ஆகாது, இட் வாஸ் டேம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுக்குள்ளேயுமே ஒரு விஷயத்தை பதிச்சிருக்கு. ஸோ ஒயிட் ஸ்டார் லைன் அப்படிங்கிறது தான் இந்த ஷிப் பில்ட் பண்ண கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட விபி, அதாவது வைஸ் பிரசிடென்ட்டான ஃபிலிப் ஏஎஸ் ஃப்ராங்க் பார்த்திங்கன்னா பயங்கரம் கான்ஃபிடென்ட்டாக இந்த விஷயத்த ஒரு பப்ளிக் முன்னாடி பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஷிப் சிங்கே ஆகாது, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி இந்த ஷிப் நல்லா கடலில் மிதந்துட்டே தான் இருக்கும், சிங்க் ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் கான்ஃபிடென்ட்டாக அந்த பப்ளிக் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 2 நாள் கழிச்சு டைட்டானிக் அதோட ஃபஸ்ட்டு வாயேஜை 12th ஏப்ரல் 1912 அன்றைக்கி தொடங்கவும் ஆரம்பிக்குது. ஸோ அதே நாளில் பார்த்திங்கன்னா அதுக்கும் நிறைய ஐஸ் வார்னிங்ஸும் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைட்டானிக் யூஎஸ்ஏக்கு போகிறதுக்கு அட்லாண்டிக் ஓஷனையும் கிராஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அந்த அட்லாண்டிக் ஓஷன் பார்த்திங்கன்னா ஐஸால் நிரம்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வார்னிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த கடலில் பார்த்திங்கன்னா மவுண்டெயின் சைஸில் இருக்கக்கூடிய ஐஸ்பர்க்ஸ்லாம் காணப்பட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷிப்புக்கு டேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறையா ஷிப்லேருந்து இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு வருது. பட் இந்த வார்னிங்ஸ்லாம் அன்யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் பக்கத்தில் இருக்க ஷிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபனாக இந்த மாதிரி ரேடியோ அண்ட் சிக்னல் மூலியமாக பக்கத்தில் இருக்க ஷிப்ஸுக்குலாம் அந்த மாதிரி ஸ்மால் டேஞ்சர்ஸ் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இந்த டேஞ்சர்ஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டானிக் அதோட பிளானை 2 தடவை மாற்றிருக்காங்க, அதாவது அதோட ரூட்டை. ஸோ பட் அதோட ஸ்பீடை அவங்க குறைக்கவே இல்லை. அது கன்சிஸ்டண்ட்டாக 21.5 knots, அதாவது 40 km/h தான் கன்சிஸ்டண்ட்டாகவே ட்ராவல் பண்ணிட்டுருக்கு. ஸோ 2 நாள் கழிச்சு 14th ஏப்ரல் 1912 அன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கும் மேலே 7 ஐஸ் வார்னிங்ஸும் பார்த்திங்கன்னா டைட்டானிக் வருது. ஸோ பட் கேப்டன் ஸ்மித் அதுக்கப்புறம் அவரோட க்ரூ மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வார்னிங்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அப்பையும் பார்த்திங்கன்னா அவங்க டைட்டானிக்கோட ஸ்பீடை கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் ஓட ஆரம்பிக்குது அண்ட் அதே நாளோட நைட் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஷிப் ரீச் பண்ணுது. ஸோ அந்த நைட்டில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பயங்கரமாக சிங்க் ஆகிட்டுருக்கு அண்ட் அந்த நைட்டில் அவங்களால மூணையும் பார்க்க முடியல. ஸோ அந்த நைட்டில் பார்த்திங்கன்னா மூன் லைட்டும் அவங்களுக்கு தெரியல அண்ட் விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா பயங்கர கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த ஷிப்பில் பார்த்திங்கன்னா க்ரோனஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தது, அதாவது ஒரு சின்ன ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆள் உட்கார்ற மாதிரியான ஒரு இடம். ஸோ இதை பார்த்திங்கன்னா லுக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் அங்கே உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஷிப்போட பாத்தை
டிராஃபிக் அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அண்ட் இங்கே இருக்க பர்சன் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான லோ டெம்பரேச்சர்ஸ் அண்ட் அப்புறம் குளிரையும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த நைட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குளிரான நைட்டுங்கிறனாலேயே அந்த வாட்சரோட மூஞ்சியில் பார்த்திங்கன்னா பயங்கர கோல்ட் வின்ஸ் வீசுறதுனால அண்ட் அவங்களால பார்த்திங்கன்னா அவங்களோட விஷனே வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் அவங்களால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்றைக்கி நைட்டு 11:39 PM பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெட்ரிக் ஃப்ளீட் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த க்ரோனஸில் உட்காந்துட்டு அந்த ஷிப்போட பார்த்துட்டு இருக்காரு. டக்குன்னு அவர் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுதான் மவுண்டெயின் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐஸ்பர்க். அண்ட் அதை பார்த்தோன்னா அவர் பயங்கரமாக ஷாக் ஆகி அவர் பக்கத்தில் இருக்க பெல்லை பார்த்திங்கன்னா வந்து 3 தடவை கடன்னு அடிக்கிறாரு. ஸோ தட் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து அலர்ட் பண்ணிட்டு வந்து இந்த டேஞ்சர்லேருந்து நம்ம ரூட்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி பெல்லை அடிக்கிறாரு. அண்ட் அவர் பக்கத்தில் இருந்த ஃபோனையும் பார்த்திங்கன்னா கால் பண்ணி அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் அப்புறம் அவர் வந்து கத்திக்கிட்டே வந்து ஒரு பெரிய ஐஸ்பர்க் நம்ம முன்னாடி இருக்குது அண்ட் அந்த ஷிப்பு பார்த்திங்கன்னா வந்து உடனே வந்து ஸ்டீர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் பண்ணுறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரான வில்லியம் வந்து இந்த மெசேஜ் கேட்டக்கப்புறம் இன்ஜின் ரூமுக்கு போயிட்டு எல்லாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஷிப்பை பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் டைரக்ஷன்லேருந்து திருப்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் சொன்னது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டாரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச 1 minute அதாவது 11:40 PM பார்த்திங்கன்னா அந்த ஷிப் ஐஸ்பர்க்லேயும் மோதிடுது. ஐஸ்பர்க் மோதிருச்சு அப்படின்னோன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஐஸ்பர்க் சின்ன ஐஸ்பர்க்லாம் கிடையாது. இதோட லென்த் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 200 into 400 feet லென்த்தில் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கம்பேரிசன் சொல்லணும் அப்படின்னா வந்து இதோட சைஸ் ஒரு ஃபுட்பால் ஃபீல்டோட சைஸ் அளவுக்கு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சயின்டிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐஸ்பர்க்கோட வெயிட் ஆல்மோஸ்ட் 1.5 million tons இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ டைட்டானிக்கோட ஃப்ரண்ட் சைட் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐஸ்பர்க்லேயும் மோதுது. அதாவது போ ஏரியா அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியா தான். போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வந்து இந்த இமேஜில் பார்க்குற ஏரியா தான் நம்ம போ ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 10 செகண்டுக்கு இந்த ஷிப் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்பர்க்கோட கான்டாக்ட்லேயே இருந்தது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அந்த ஷிப்பில் சின்ன ஓட்டைகள்லாம் வந்து இந்த ஷிப்போட மெயின் ஏரியாஸ்லேயும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தை கேட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உடனே கேப்டன் ஸ்மித் அண்ட் அதுக்கப்புறம் ஆர்கிடெக்டான தாமஸ் ஆண்ட்ரூஸும் பார்த்திங்கன்னா வந்து அந்த சைட்டுக்கு வந்து என்ன டேமேஜ் வந்து இந்த ஐஸ்பர்க் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வராங்க. பட் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ தான் அவங்களே ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷிப் வந்து மூழ்கிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ இந்த விஷயத்தை அவங்க ரியலைஸ் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா வந்து அன்சிங்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த ஷிப் பார்த்திங்கன்னா வந்து இப்போ சிங்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரியலைஸ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ பட் முதல்ல எந்த விஷயங்கள்லாம் இந்த ஷிப்பை அன்சிங்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஷிப்பில் பார்த்திங்கன்னா 2 மெயின் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது 2 தான் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே இந்த கன்க்ளூஷனுக்கும் வந்தாங்க. ஸோ முதல் விஷயம் என்னென்னா வந்து இந்த ஷிப்பில் 2 டபுள் அதாவது 2 பாட்டம் ஹல் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ என்னடா அது ஹல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஷிப்போட பாடியை தான் நம்ம ஹல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டபுள் பாட்டம் ஹல் அப்படின்னா வந்து 2 லேயர்ஸ். இப்போ ஒரு லேயர் டேமேஜ் ஆனால் கூட இன்னொரு லேயர் வந்து அந்த ஷிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ 2வது விஷயம் என்னென்னா வந்து அந்த ஷிப்போட ஹல் பார்த்திங்கன்னா ஒரு 16 செப்பரேட் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரிக்கப்பட்டது. ஸோ அதில் 4 வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் ஆனால் கூட அந்த ஷிப் இன்னுமே தண்ணியில் மிதந்துட்டு தான் இருக்குமே தவிர சிங்க் ஆகாது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு டிஃபரன்ஸுமே வந்து இந்த ஷிப்பில் மேக் பண்ணாது. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் எல்லாருமே இந்த கன்க்ளூஷனுக்கும் கொண்டு வர வச்சுது. பட் நீங்கள் யோசிக்கலாம் எப்படா இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எடுத்து இந்த ஷிப் வந்து சிங்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதல் மெயின் திங் என்ன அப்படின்னா வந்து ஐஸ்பர்க் வந்து கிராஷ் ஆனது பார்த்திங்கன்னா சைடில் கிராஷ் ஆச்சு தவிர சென்டரான மெயின் பார்ட்டில் கிராஷ் ஆகலை. ஸோ அதனாலேயே வந்து இந்த டபுள் பாட்டம் ஹல்லே ஒரு வேஸ்ட்டான ஒரு விஷயமாகவும் மாறிடுச்சு. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸில் 4 தான் நம்ம லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். பட் இந்த தடவை 6 வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸில் ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷிப்பை வந்து மூழ்கிறது வந்து காப்பாற்ற முடியாமல் போச்சு. ஸோ இந்த கிராஷ் நடந்து 20 நிமிஷம் கழிச்சு அதாவது எக்ஸாக்டாக 12 AM பார்த்திங்கன்னா வந்து கேப்டன் ஸ்மித் வந்து அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா கப்பலுக்கும் டிஸ்ட்ரெஸ் காலை வந்து சென்ட் பண்ண ஆரம்பிக்க சொல்கிறாரு. அதாவது ரேடியோ மூலியமாக வந்து டிஸ்ட்ரெஸ் கால் சென்ட் பண்ணால் வந்து சுற்றி இருக்க ஷிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஐடென்டிஃபை பண்ணி இவங்களை காப்பாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தையும் பண்ண சொல்கிறாரு. சீனியர் ரேடியோ ஆப்ரேட்டரான ஜாக் ஃபிலிப்ஸ் தான் வந்து இந்த சீனோட ஒரு ஹீரோவாகவே மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து அவர் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிஸ்ட்ரெஸ் சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டே இருக்காரு. பட் இனிஷியலாக வந்து எங்கே இருந்தும் எந்த கப்பல்கிட்ட இருந்தும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. பட் இவர் ஹோப்பை விடாமல் மறுபடியும் வந்து இந்த டிஸ்ட்ரெஸ் சிக்னல்ஸ் அனுப்பிட்டே இருக்காரு. அண்ட் 20 நிமிஷம் கழிச்சு எக்ஸாக்டாக 12:20 AM பார்த்திங்கன்னா வந்து RMS கர்பேத்தியா அப்படின்னு சொல்கிற ஷிப் பார்த்திங்கன்னா வந்து இந்த டைட்டானிக் கிட்ட இருந்தது. அண்ட் அது பார்த்திங்கன்னா இந்த சிக்னலையுமே வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு.
ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து இந்த டைட்டானிக்கோட ஆப்ரேட்டர்கிட்ட பேசி வந்து இந்த ஷிப்போட லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணி வந்து நம்ம வந்து அந்த ஆர்எம்எஸ் கர்பேத்தியாவை பார்த்திங்கன்னா வந்து இந்த டைட்டானிக் பக்கத்துக்கு வந்து டேரக்ட் பண்ண சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்டரும் பண்ணுறாரு. ஸோ இந்த ஷிப் நம்மளுக்கு வந்து க்ளோஸாக இருக்குது மட்டும்தான் தெரியுமே தவிர பட் எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல தெரியாது. பட் அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 107 கிலோமீட்டர் வந்து இந்த ஆர்எம்எஸ் கர்பேத்தியா பார்த்திங்கன்னா வந்து இந்த டைட்டானிக்கோட தள்ளி இருக்குது. ஸோ அதோட ஹையஸ்ட் ஸ்பீடில் வந்து இந்த டைட்டானிக்கை நோக்கி வந்தாலே கிட்டத்தட்ட 3.5 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ அடுத்தது இந்த டைட்டானிக்கில் உள்ள க்ரூ மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோப்பை விடாமல் இன்னும் கொஞ்சம் யாராவது பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ராக்கெட்ஸ் அதுக்கப்புறம் லைட் ஃப்ளார்ஸையும் பார்த்திங்கன்னா அவங்க கப்பல்லேருந்து லிட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது வந்து கப்பல் இருந்தால் நம்மளை பார்த்து காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் பண்ணுறாங்க. பட் அவங்களோட பேட் லக் அவங்களுக்கு இந்த ஆர்எம்எஸ் கர்பேத்தியாவை தவிர பக்கத்தில் எந்த ஷிப்புமே இல்லை. ஸோ இதே டைமில் பார்த்திங்கன்னா வந்து கேப்டன் ஸ்மித் பார்த்திங்கன்னா அந்த பேசஞ்சர்ஸ்லாம் வந்து இந்த ஷிப்பை விட்டு எவாக்குவேட் பண்ண சொல்லிட்டு லைஃப் போட்ஸில் ஏறி வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாரு. பட் முதல் ப்ரோட்டோகால் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க மூஞ்சியில் அவ்வளோவா பயம் தெரியல. பிகாஸ் இந்த ஷிப் அன்சிங்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நம்ம கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா சில்லாக இருந்தாங்க. பட் இந்த ரீசனுக்காகவே வந்து அந்த ஃபஸ்ட்டு லைஃப் போட் பார்த்திங்கன்னா அதாவது 65 பீப்புளுக்கு உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய லைஃப் போட் 28 பீப்புளோட தான் போகுது. ஹாஃப் ஆஃப் த லைஃப் போட் பார்த்திங்கன்னா வந்து காலியாக தான் போச்சு. டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகுது. ஸ்லோவாக ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஃபில் ஆகவும் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அந்த பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஷிப் மூழ்கிருமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ இந்த ரியலைசேஷன் எல்லார் மத்தியிலும் எழுந்ததுக்கப்புறம் பயங்கரமான கேவோஸ் அண்ட் பேனிக் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷிப்பில் இருக்க எல்லார் மத்தியிலுமே எழும்பவும் ஆரம்பிக்குது. சரியா 1 AM பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்க கம்பார்ட்மெண்ட்ஸில் தண்ணி வந்து உள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த ஷிப்போட ஃப்ரண்ட் சைடும் பார்த்திங்கன்னா வந்து அதாவது போ ஏரியா அப்படின்னு சொல்லப்படுற ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக அண்டர் வாட்டர்லேயும் போயிடுச்சு. ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து பயங்கரமாக வந்து அவங்களோட உயிருக்காக பயப்பட ஆரம்பிச்சு அவங்க லைஃப் போட் சீட்ஸுக்காக பயங்கரமாக அடிதடி சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னொரு மெயின் ப்ராப்ளம் இந்த ஷிப்பில் என்ன அப்படின்னா வந்து ஸ்கேர்சிட்டி ஆஃப் லைஃப் போட்ஸ். ஸோ இந்த ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஒன்லி 20 லைஃப் போட் மட்டும் தான் இருக்கே தவிர எக்கச்சக்கமான லைஃப் போட்ஸ் கிடையாது. ஸோ இந்த 20 லைஃப் போட்ஸில் 1200 பீப்புள் மட்டும் தான் அகாமடேட் பண்ண முடியும். பட் இந்த ஷிப்பில் ஆல்மோஸ்ட் 2200 பேர் வந்து இந்த ஷிப்பில் இருக்காங்க. ஸோ 2:05 பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லைஃப் போட்டை வந்து கீழேயும் இறக்குறாங்க. பட் இன்னும் இந்த ஷிப்பில் 1500 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த டைம்லையும் பார்த்திங்கன்னா பயங்கரமான கேவோஸ் ஆகி சில பேர்லாம் வந்து ஒருத்தங்க தள்ளி விட்டு நம்ம இந்த சீட்டில் உட்கார்ந்துடலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பட் சில பேர் அவங்களோட விதியை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஷிப்பில் ஒரு பேனிக் அண்ட் கேவோஸும் இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஐ விட்னஸ் பதி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஷிப் 2 பீஸாக 2:20 உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அது பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோவாக தண்ணிக்குள்ளே சிங்க்கும் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்சிங்கபிள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டைட்டானிக் பார்த்திங்கன்னா மூழ்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 3 hours கூட ஆகலை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ 1500 பேர் பார்த்திங்கன்னா இந்த ட்ராஜிக் இன்சிடெண்ட்டில் ட்ரவுன் ஆகி இறந்தும் போயிருக்காங்க. ஸோ ஸ்விம்மிங் பண்ண தெரிஞ்சவங்களாம் பார்த்திங்கன்னா ஹைப்போதீமியா அப்படின்னு சொல்லப்படுற நோயாலையும் இறந்து போயிருக்காங்க. பிகாஸ் இந்த வாட்டரோட டெம்பரேச்சரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து -2 டிகிரி சென்டிகிரேடில் இருந்துருக்கு. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சர் டிசீஸான ஹைப்போதீமியா அப்படிங்கிற நோயாலையும் எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதில் கேப்டன் ஸ்மித்தும் பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக வந்து இந்த டைட்டானிக்லேயே இருந்து அவரும் அந்த ஷிப்போட மூழ்கி இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்எம்எஸ் கர்பேத்தியா பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3:30 to 4 AM தான் பார்த்திங்கன்னா அந்த டைட்டானிக்கை காப்பாற்றுறதுக்கு போயிருக்கு. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு 1 hour லேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஷிப்பில் இருக்கிறவங்கள காப்பாற்றவும் முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த ஷிப் பார்த்திங்கன்னா வந்து 705 பேரை வந்து இந்த லைஃப் போட்ஸில் போனவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஃபாக காப்பாற்றிடுச்சு. ஸோ இந்த ட்ராஜிக் இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சிஸ் வந்து எழுதவும் ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் எக்கச்சக்க நியூஸ் எக்கச்சக்க இன்வெஸ்டிகேஷன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த இன்சிடெண்ட்டில் வந்து இன்வால்வும் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இதில் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டும் இருக்குது, உலகத்தையே ஷாக் பண்ண ஒரு ஃபேக்ட்டு. அதுதான் இந்த ஷிப் அதாவது டைட்டானிக் கிட்டேயே பார்த்திங்கன்னா வந்து 37 கிலோமீட்டர் கிட்ட இன்னொரு ஷிப் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். என்னன்னா அது நம்ம ஆர்எம்எஸ் கர்பேத்தியா வந்து 107 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் 37 கிலோமீட்டரில் இருக்க ஷிப் என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து எல்லார் மத்தியிலையுமே ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ எஸ் அதுதான் எஸ்எஸ் கலிஃபோர்னியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஷிப்பு. ஸோ இந்த டைட்டானிக் பார்த்திங்கன்னா ஐஸ்பர்கை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஐஸ்பர்க் வார்னிங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த எஸ்எஸ் கலிஃபோர்னியன் அப்படிங்கிற ஒரு ஷிப்பு தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து வாட்ச் அவுட், தேர் ஆர் லாட் ஆஃப் ஐஸ்பர்க்ஸ் இன் த ஓஷன் ஹியர்,
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11:15க்கு அந்த ரேடியோ ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா வந்து அந்த கலிஃபோர்னியன் ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லா ரேடியோ சிக்னல்ஸையும் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுறாரு. அண்ட் அந்த கலிஃபோர்னியன் ஷிப் பார்த்திங்கன்னா வந்து மூவே ஆகாமல் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. பிகாஸ் அந்த டேஞ்சர்ஸ்லாம் வந்து அவங்க மனசில் வச்சுட்டு அவங்க நகர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஷிப்பும் நின்றுட்டு இருக்கனால அண்ட் ரேடியோ சிக்னல் எல்லாமே ஆஃப் ஆகிருக்கனால தான் அவங்க பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரெஸ் கால்ஸை வந்து அந்த டைட்டானிக்லேருந்து ரிசீவ் பண்ணல அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பட் இந்த கலிஃபோர்னியன் ஷிப் அந்த ராக்கெட்ஸ் அண்ட் ஃப்ளாஷ்லாம் லிட் பண்ண போக கூட ஏன் வரல அப்படிங்கிறத எல்லார் மைண்ட்லையுமே ஓடிட்டு இருந்தது. பட் இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த கலிஃபோர்னியன் ஷிப்புமே அந்த ராக்கெட்ஸ் அண்ட் ஃப்ளாஷை வந்து பார்த்துருக்காங்க. அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் போயிட்டு வந்து அந்த கேப்டன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா வந்து இன்சிஸ்ட் பண்ணி வந்து இது வந்து டிஸ்ட்ரெஸ் சிக்னல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்தாரு அப்படின்னா வந்து அந்த நைட்டு எக்கச்சக்கமான பேரை வந்து நம்ம வந்து காப்பாற்றிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த கலிஃபோர்னியன் ஷிப்போட கேப்டனோட லார்டை தான் வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு பெரிய டிசாஸ்டருக்கு ஒரு மேனை வந்து நம்மளால் ப்ளேமே பண்ண முடியாது. பட் இங்கே எக்கச்சக்கமான விஷயம் ப்ளேம் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதில் ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஸ்கேர்சிட்டி ஆஃப் லைஃப் போட்ஸ். ஸோ முதல்ல இந்த லைஃப் போட்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா இருந்திருந்தால் இந்த பீப்புள் இன்னும் கொஞ்சம் பேரை வந்து நம்ம வந்து காப்பாற்றிருக்கலாம். பட் இந்த ஷிப் அன்சிங்கபிள் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே வச்சுட்டு பார்த்திங்கன்னா லைஃப் போட்ஸ் விஷயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அசால்ட்டாகவே அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து கேப்டன் ஸ்மித் பார்த்திங்கன்னா வந்து எந்த சேஃப்டி ட்ரில்ஸையுமே பார்த்திங்கன்னா இந்த ஷிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்டர்கோ பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாருமே இந்த ஷிப்பை அன்சிங்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சனால எந்த சேஃப்டி மெஷர்ஸுமே முன்னாடி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சேஃப்டி ட்ரில்ஸை வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து அவ்வளோ ஐஸ் வார்னிங்ஸையும் இவங்க வாங்கினக்கப்புறமும் இந்த டைட்டானிக் வந்து ஒரு ஹை ஸ்பீடில் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. ஏன் ஸ்மித் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்பீடை வந்து ரெடியூஸே பண்ணல. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தியரிஸ் இருக்குது. ஸோ ஒரு பாப்புலர் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஜோசப் ப்ரூஸ் அதாவது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஒயிட் ஸ்டார் லைட் கம்பெனி அவர் பார்த்திங்கன்னா வந்து இந்த கேப்டன் ஸ்மித்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ப்ரெஷரும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி சைட்லேருந்துமே எக்கச்சக்கமான ப்ரெஷர் இவர் மேலே விழுந்திருக்கு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு வாயேஜை பார்த்திங்கன்னா வந்து 6 நாளுக்குள்ளே முடிச்சே ஆகணும். ஸோ அப்போனா வந்து நம்ம வந்து ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணலாம். இது வந்து ஒரு பிக்கஸ்ட் அண்ட் லக்ஸூரியஸ் ஷிப் மட்டும் கிடையாது, ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஷிப்பும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரெஷர்ஸுமே அந்த கம்பெனி சைட்லேருந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த ஒரு டிசாஸ்ட்ரஸ் இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷிப் இண்டஸ்ட்ரியோட வேர்ல்டு வைடாகவே நிறையா ரெகுலேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1914 பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் பேட்ரோலையும் பார்த்திங்கன்னா வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா வந்து இந்த ஷிப்ஸ் எல்லாம் வந்து ஐஸ் வார்னிங்ஸ் பற்றி அலர்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதே மாதிரி வந்து அலர்ட் பண்ணும்போது எல்லாருமே சேஃபாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீட்டி இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஃபார் த லைஃப் அட் சி அதாவது SOLAS அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து 1914 ஜனவரி 20 பார்த்திங்கன்னா லண்டனில் சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து புது ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஷிப்ஸ் ரிகார்டிங்காக வந்து இது வந்து விஷயம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு லைஃப் போட் ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷயத்துக்காக வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா வந்து எல்லா ஷிப்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் லைஃப் போட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லா பேசஞ்சருமே அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டைட்டானிக் மூழ்கின 70 வருஷம் கழித்து தான் அந்த டைட்டானிக்கோட ப்ரோக்கன் பார்ட்ஸையுமே வந்து கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 1985 பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கன் ஓஷன் எக்ஸ்ப்ளோரரான ராபர்ட் பெல்லட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஞ்ச் ஓஷனோகிராஃபர் தான் வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதோட ப்ரோக்கன் பார்ட்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 3800 மீட்டர்ஸ்க்கு வந்து அந்த கடல் கடியில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதோட 2 பார்ட்ஸ் அதாவது ஷிப் 2 உடஞ்சது இல்லையா, அது வந்து 600 மீட்டர் கடியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நேச்சர் பார்த்திங்கன்னா இந்த டைட்டானிக்கை ஸ்லோவாக எரோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாக்டீரியா அண்ட் மற்ற ஆர்கானிசம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோட மெட்டல் அண்ட் மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அண்ட் அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு புது விஷயத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இந்த டைட்டானிக்கோட ப்ரோக்கன் பார்ட்ஸ்லாம் வந்து 2030 பக்கம் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஷிப் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி கடியிலேயே வந்து 2030 கிட்ட கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டெக்ரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மேபி ரியல் லைஃப்பில் டிஸ்இன்டெக்ரேட் ஆகிருக்கலாம். பட் எல்லார் மத்தியிலையும் அண்ட் எல்லார் மனசுலையுமே இது டிஸ்இன்டெக்ரேட் ஆகாத ஒரு விஷயமாக தான் இன்னி வரைக்குமே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டைட்டானிக்கோட ஃபுல் ஸ்டோரி அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க நிறைய கான்ட்ரவர்சிஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மிஸ்ட்ரி செக்ஷனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே காய்ஸ், பை பை, லெட்ஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.